بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற வாரத்திலே சூரா அல்-பக்ராவின் 102வது வசனத்திற்கு கீழே செய்திருக்கக்கூடிய சில முரண்பாடான தமிழாக்கத்தை நாம் உங்களுக்கு தெளிவாக விளக்கி கூறுவோம் என்று முடித்தோம். அன்பிற்குரியவர்களே, முதலில் எந்த அளவிற்கு தமிழாக்கத்திலே அவர்கள் முரண்பாடு செய்திருக்கிறார்கள், பிறகு இதை குறித்து அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இந்த வசனத்தில் மிக முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கக்கூடிய சூனியம் என்ற ஒரு செய்தியை பற்றி அவர்களுடைய இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன, அது குறித்து வந்திருக்கக்கூடிய தகுந்த சரியான உறுதிமிக்க சான்றுகளை தன்னுடைய மன இச்சைக்கு ஏற்ப எப்படி அவர் மறுக்கிறார் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த நம்முடைய அமர்விலே போகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். وَاتَّبَعُوا مَا تَتْلُو الشَّيَاطِينُ عَلَى مُلْكِ سُلَيْمَانَ وَمَا كَفَرَ سُلَيْمَانُ وَلَكِنَّ الشَّيَاطِينَ كَفَرُوا يُعَلِّمُونَ النَّاسَ السِّحْرَ وَمَا أُنْزِلَ عَلَى الْمَلَكَيْنِ بِبَابِلَ هَارُوتَ وَمَارُوتَ وَمَا يُعَلِّمَانِ مِنْ أَحَدٍ حَتَّى يَقُولَا إِنَّمَا نَحْنُ فِتْنَةٌ فَلَا تَكْفُرْ فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من احد الا باذن الله. இதுவரைக்கும் நாம் கருத்தை பார்க்க இருக்கின்றோம். இவங்களுடைய தர்ஜுமால எப்படி குழப்பம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், முதல்ல இங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. சுலைமானின் ஆட்சி காலத்தில் அலா முல்கி சுலைமான், சுலைமானின் ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் கூறியதை அவர்கள் பின்பற்றினார்கள், அதாவது யூதர்கள். அர்த்தம் சரியா வந்துருச்சு. அடுத்து வமா கஃபர சுலைமான், சுலைமான் அல்லாஹுவை நிராகரிக்கவில்லை. சரிங்களா? சுலைமான் அல்லாஹுவை நிராகரிக்கவில்லை. இதுதானே வரணும், இதான தர்ஜுமா வரணும். எல்லாரும் இப்படிதான் தர்ஜுமா செஞ்சிருக்கிறாங்க. இவர் என்ன செஞ்சாரு, இந்த இடத்திலிருந்து இதுவரைக்கும் உள்ளத கட் பண்றார். ஒமா கஃபர என்பதிலிருந்து யுஅல்லிமூன الناس السحر இதுவரைக்கும் கட் பண்றார். கட் பண்ணிட்டு எங்க வந்துறாரு, வமா உன்சில அலல் மலக்கைனிக்கு வந்துறாரு, குதர்றார். இத நம்ம வெளிப்படையா சொல்ல போனா என்ன செய்றாரு, குதறுகிறார். அந்த இரு வானவர்களின் மீது இறக்கப்படவில்லை. எப்படி அர்த்தம் வருது? சுலைமானின் ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் கூறியதை அவர்கள் பின்பற்றினார்கள், அந்த இரு வானவர்களின் மீது இறக்கப்படவில்லை. இவருடைய அர்த்தத்தின்படி அந்த இரு வானவர்களின் மீது இறக்கப்படவில்லை என்று சொன்னால் அப்ப என்ன இறக்கப்படலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப இவர் என்ன செஞ்சாரு, பிராக்கெட்டுக்குள்ளார அடைப்புக்குறிக்குள்ளார சூனிய கலை என்ற ஒரு சேர்த்துக்கிறார். இப்ப இங்க கொண்டு போய் வச்சு சூனிய கலை அடைப்புக்குறியில அந்த இரு வானவர்களின் மீது அருளப்படவில்லை. அரபியினுடைய அடிப்படை இலக்கணம் தெரிஞ்சிருந்தா கூட இந்த அளவு மாறு செய்ய மாட்டாங்க, முரண்பட மாட்டாங்க. ஏன்னா அரபியை பொறுத்த வரைக்கும் அல் இதுமாரு கப்ல திக்ர், ஒன்றை கூறுவதற்கு முன்பு அதை மறைத்து சொல்வது கூடாது. இப்ப சூனியம்ங்கிற வார்த்தை இவருடைய கருத்துப்படி இதை கொண்டு போய் இங்க வைக்கிறதாக இருந்தா இது முந்தி அங்க வந்திருக்கணும். சூனியம்ங்கிற ஒரு வார்த்தையை பத்தி அங்க பேசப்படணும், அதுக்கப்புறமாக அது அருளப்படவில்லை என்று வரணும். வமா உன்சில அலல் மலக்கீன் என்பதை இங்க இருந்து கட் பண்ணி கொண்டு போய் இங்க வைக்கிறதா இருந்தா அது அந்த இரண்டு வானவர்கள் மீது இறக்கப்படவில்லை என்று வரும். அப்ப அதுனா எது? அப்ப சூனியம் சொல்றதா இருந்தா அங்க சூனியத்தை பற்றி முன்னாடியே குறிப்பு வந்திருக்கணும், ஆனா வரவே இல்லை. அப்ப அந்த வகையிலையும் இது அடிபட்டு போயிடும், தவறாக. இப்ப என்ன செய்றாங்க அடுத்துன்னு சொன்னா, பாபில் நகரத்தில் சூனிய கலையை மக்களுக்கு கற்பித்த ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்களே மறுத்தனர். எப்படி அர்த்தம் கொண்டு வராங்க?
இங்க பாருங்க, வலாக்கின்ன ஷயாத்தின், இங்க இருந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப ஆரம்பிச்சு இந்த இடையில உள்ள ரெண்டுத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டு ஒமா உன்சில் அலல் மலக்கைனி பிபாபில், ஒமா உன்சில் அலல் மலக்கை, ஒமா உன்சில் அலல் மலக்கின், இதை இடையில இருந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. கட் பண்ணி தனியா வச்சுட்டு வலாக்கின்ன ஷயாத்தின கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹர் பிபாபில ஹாரூத் வ மாரூத். புரியுதுங்களா? இந்த வமா உன்சில் அலல் மலக்கைனியுடைய அர்த்தத்தை முன்னாடியே கொண்டு போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த வலாக்கின்ன ஷயாத்தின கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹர் பிபாபில ஹாரூத் வ மாரூத். என்ன அர்த்தம் கொண்டு வராங்க? பாபில் நகரத்துல ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்து அவர்கள் தான் காபிராக ஆனாங்க என்பதாக தர்ஜுமாவை கொண்டு போய் முடிக்கிறாங்க. எல்லாம் விளங்குதுங்களா சொல்றது? என்ன விளையாட்டு இது? குதர்க்கமான கிறுக்குத்தனமான விளையாட்டு. அல்லாஹு தஆலா ரொம்ப தெளிவா சொல்லிக் கொண்டு வருகிறான். ஒவ்வொரு செய்தியையும் அதனுடைய இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனா தன்னுடைய மன இச்சைக்காக வேண்டி இதனுடைய தர்ஜமாவை இங்க சொல்லிட்டு சொல்ல முடியாமல் இருக்கும் பொழுது அதை ஒரு அடைப்புக்குரிய போட்டு அதுக்கு ஒரு தர்ஜமாவை ஏற்படுத்திட்டு திரும்ப இந்த தொடர் வசனத்துக்கு இடையில உள்ள அந்த வசனத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப அர்த்தம் வைக்கிறாங்க. சரி, இப்படி இவங்க அர்த்தம் வைக்கும் பொழுது அடுத்த பிரச்சனையில எங்க போய் மாட்டுறாங்க? وَمَا يُعَلِّمَانِ مِنْ أَحَدٍ حَتَّى يَقُولَا إِنَّمَا نَحْنُ فِتْنَةٌ. சரி, இப்ப இந்த ஹாரூத் மாரூத் ரெண்டு பேரையும் அவங்க என்ன சொல்றாங்க? ஷைத்தான்கள் சொல்றாங்க. அப்ப ஷைத்தான்கள், அப்ப உடனே அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வரும். இங்க ஷைத்தான்கிற வார்த்தை பன்மையா இருக்குது, ஹாரூத் மாரூத் ரெண்டு பேர் தானே அப்படிங்கும்போது அரபி இலக்கணத்துல ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை கொண்டு வந்து அதை சரி பண்ண முயற்சி செய்யறாங்க. இப்ப இந்த இடத்துல அடுத்த கேள்வி அங்க என்ன வருது அப்படின்னு சொன்னா, இப்ப ஷைத்தான், இப்ப இதுலயும் அவங்க இன்னொரு முரண்பாடு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஷைத்தான் என்று சொன்னாலும் அதாவது உண்மையான ஷைத்தானை அல்லாஹ் இங்கே குறிக்கவில்லை. மனிதர்களிலே சேட்டை செய்பவர்களை, மனிதர்களிலே விஷமம் செய்பவர்களை ஷைத்தான் என்று சொல்வது பழக்கம் அல்லவா? அந்த அடிப்படையில் தான் ஹாரூத் மாரூத் என்பவர்கள் மனிதர்கள், அவர்களைத்தான் ஷைத்தான் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதுவும் இவர்கள் குர்ஆனை தெளிவாக அடிப்படையுடன் புரிந்து கொள்ளாத காரணத்தால் ஏற்பட்ட முரண்பாடு. காரணம் என்னவென்றால், ஷைத்தான் என்ற வார்த்தை குர்ஆனிலே தனித்து ஒரு இடத்திலே பயன்படுத்தப்படும் என்றால் அது இப்லீஸ் ஜின் இனத்தை சேர்ந்த ஷைத்தானைத்தான் எடுத்துக்கொள்ளும். அந்த இடத்தில் மனிதர்களில் உள்ள ஷைத்தான்கள் என்று குறிப்பதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சேர்த்தோ அல்லது அதற்கு முந்தைய வசனத்திலோ அல்லது அதை அடுத்து வரக்கூடிய வசனத்திலேயோ அதை விளக்கும்படியாக அங்கே வாசகங்களை அமைத்திருப்பான். பொதுவாக குறிப்பிடப்பட்டால் அது ஜின்கள் இப்லீஸுடைய அந்த ஷைத்தானை தான் எடுத்துக்கொள்ளுமே தவிர மனிதர்களை குறிக்காது. மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின்னி அல்லாஹ் கூறுகிறான். மனிதர்கள் ஜின்களில் உள்ள ஷைத்தான்கள், இது போன்ற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துவான். وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ, அவர்கள் தங்களுடைய ஷைத்தான்களின் பக்கம் திரும்பி சென்றால், தனித்து சென்றால், தங்களுடைய ஷைத்தான்களை தனிமையிலே சந்தித்தால், இப்படி அங்கே மனிதர்கள் தான் அந்த ஷைத்தான் என்ற பதத்தை கொண்டு நோக்கம் என்று தெளிவாக தெரியும்படி அல்லாஹ் அங்கே வாசகத்தை கூறியிருப்பான். எப்போது அல்லாஹ் பொதுவாக ஒரு வாசகத்தை ஷைத்தான் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறானோ அது இப்லீஸ் இனத்தை சேர்ந்த அந்த ஷைத்தானை தான் குறிக்குமே தவிர மனிதர்களை குறிக்காது. இந்த அடிப்படையும் அவர்களுக்கு தெரியாத காரணத்தால் அவர்கள் குழம்பிய குழப்பம் தான் இது. சரி, இப்ப இங்க என்ன ஆயிடுது? இப்ப பிரச்சனை, அப்ப ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, இங்கே இந்த ஷைத்தானும் மக்கள், இந்த அன்னாஸ் என்பது மக்கள். அப்ப இவர்களுடைய கருத்துப்படி பார்த்தா எப்ப கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களை ஷைத்தான் என்று அல்லாஹ் சொன்னானோ அப்ப கற்றுக்கொள்பவர்களை ஷைத்தான் என்று தான் அல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஷைத்தான்கள் ஷைத்தான்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதாவது சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறதோ விஷமக்காரர்கள், அவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் பாவிகள் என்பதற்காக வேண்டி அந்த மனிதர்களைத்தான் அல்லாஹ் ஷைத்தான் என்று சொல்றான்னு சொன்னா அப்ப கற்றுக்கொள்றவங்களும் யாரு? அவங்க தானே. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தா இங்கேயும் ஷைத்தான் என்ற வார்த்தை தான் பயன்படுத்திருக்கணும்.
ஆனா அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவா சொல்றான், இந்த இடத்துல ஷைத்தான் என்ற வார்த்தையும் இந்த இடத்துல அன்னாஸ் என்ற வார்த்தையும். ஷைத்தான்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய நோக்கம் மனிதர்களாக இருக்கும் என்று சொன்னால், வலாக்கின்ன ஷயாத்தீனல் இன்சி யுஅல்லிமூனஹும், மனிதர்களில் உள்ள ஷைத்தான்கள் அந்த மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருப்பான். இப்போ ஒரு கேள்வி வரும், சரி எப்ப நீங்க ஷைத்தான்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் சூனியத்தை மக்கள் அல்லாஹ்வை நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக என்ற கருத்தை நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, இதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றானே இப்ப வமா யுஅல்லிமானி வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். இங்க பாருங்க, இப்ப இங்க இன்னொரு குழப்பத்துல மாற்றாங்க. இப்ப இவங்க என்ன சொன்னாங்க, ஹாரூத் மாரூத் என்பது இருமையாக இருந்தாலும் ஷைத்தான் என்ற வார்த்தை பன்மையாக இருந்தாலும் இங்க ஹாரூத் மாரூத் தான் குறிக்குது. ஏன்னா பன்மையை சொல்லி இங்க இருமையை நாடுறதுக்கு அரபியில் இடம் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தெளிவாக மறுக்கிறான். இந்த ஷைத்தான்கள் வேறு, ஹாரூத் மாரூத் என்பவர்கள் வேறு. ஏன்னு சொன்னா இந்த ஹாரூத் மாரூத்தை அல்லாஹ் குறிப்பிட்ட போது இங்க சொல்லி இருக்கிற மாதிரி பன்மையான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தல, வமா யுஅல்லிமூன என்று. எப்படி வமா யுஅல்லிமூன என்று பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் பயன்படுத்துவது எப்படி, வமா யுஅல்லிமானி, அந்த இருவரும் கற்றுக் கொடுப்பது கிடையாது என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அதனால இந்த ஷைத்தான்கள் என்பவர்கள் வேறு, ஹாரூத் மாரூத் என்பவர்கள் வேறு. இந்த பன்மையான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் இந்த இருவர்களை நாடவில்லை என்பது தெளிவாயிடுது. ஏன் இந்த ஹாரூத் மாரூத் என்ற பெயரை சொன்னதுக்கு பின்னாடிதான் வமா யுஅல்லிமானி என்பது அல்லாஹ் கொண்டு வரான். இன்னொரு வகையில இது தவறு. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாங்க, இந்த வமா உன்சில அலல் மலக்கைன் பிபாப் வமா உன்சில அலல் மலக்கைன் இதை கொண்டு போய் அங்க வச்சிடறாங்க. இப்ப இந்த வமா யுஅல்லிமானி மின் அஹதின், இப்ப ஒரு ஷைத்தான் மக்களுக்கு ஒரு தீமையை சொல்வதாக இருந்தால், ஷைத்தான் மக்களுக்கு ஒரு தீமையை சொல்வதாக இருந்தால் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எப்படி சொல்வான் என்பதை நமக்கு தெளிவா சொல்றான். இவர் சொல்றதை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் சொல்றதை கேட்கணும், அல்லாஹ் சொல்றதை கேட்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் கெடுத்தான். கெடுத்தானா இல்லையா? எப்படி சொல்லி கெடுத்தான், வநாஸஹுமா, அவர்களுக்கு நசிஹத் செய்தான். வகாஸமஹுமா இன்னீ லகும் மினன் நாஸிஹீன், வகாஸமஹுமா ஃபதல்லாஹுமா பிகுரூர், அவர்களை ஏமாற்றி கெடுத்தான். நான் உங்களுக்கு நல்லதைத்தான் சொல்லுவேன் என்று கெடுத்தான். ஃபஸவ்வல லஹுமுஷ் ஷைத்தான், மனிதர்களை தீமையின் பக்கம் ஷைத்தான் அழைப்பதாக இருந்தால் அந்த தீமையை நன்மையாக காண்பித்துத்தான் அழைப்பான். இது குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. ஃபஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும், ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுவான். அப்படிதான் ஷைத்தான் எடுப்பான். ஷைத்தானுடைய பண்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல இப்படித்தான் சொல்றான். எங்கெல்லாம் ஷைத்தானுடைய செயலை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே விமர்சிக்கிறானோ அந்த ஷைத்தான் மனிதனை கெடுக்கும் போது அவனுக்கு பல ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி அவன் செய்யக்கூடிய பாவத்தை நன்மையாக அலங்கரித்து மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களை நன்மைகளாக காண்பித்துத்தான், நன்மைகளாக அவனுக்கு தோற்றமளித்துத்தான் ஷைத்தான் வழிகெடுப்பான். பாவம் என்று கூறி இறை மறுப்பு என்று கூறி மனிதர்களை அவன் வழிகெடுக்க மாட்டான். ஆனா அல்லாஹ் சொல்றது என்ன, வமா யுஅல்லிமானி மின் அஹதின், அந்த இருவரும் மக்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் சொல்வார்கள், ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், நாங்கள் சோதனை, ஃபலா தக்ஃபுர், நீ இறைவனை மறுத்து விடாதே என்று கூறாமல் அவர்கள் யாருக்கும் எதையும் கற்றுத்தர மாட்டார்கள். இப்ப இந்த இடத்துல அவங்களுடைய கருத்து எவ்வளவு முரண்படுது. அவர்கள் ஷைத்தான்களாக இருந்திருந்தால் இதை கற்றுக்கொள், இதனால உனக்கு பெரிய நல்ல காரியம், இதை கொண்டு நீ சாதிக்கலாம், இது ஒன்றும் தவறு கிடையாது, இதை நீ பயன்படுத்திக்க என்று கூறினால் ஷைத்தான் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்திருப்பான். ஆக இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம், இது இவர்கள் ஷைத்தான்கள் அல்ல. அடுத்து இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், நாங்கள் சோதனை என்று சொல்கிறார்கள்.
இப்ப உடனே இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த ரெண்டு பேரையும் ஷைத்தான் வச்சதுனால இப்ப இந்த சோதனையின் வார்த்தையை வச்சோம்னா குழம்புது. இப்ப என்ன ஆயிடும், உடனே நாங்கள் குழப்பம் விளைவிப்பதற்காக வேண்டி வந்தவர்கள் அப்படின்னு ஃபித்னாவுக்கு இன்னொரு அர்த்தத்தை கொண்டு வராங்க. சரி, அப்படி வந்தாலும் கெடுக்க வர்றவன், மக்களை குழப்புவதற்காக வரக்கூடியவன் நான் குழப்பவாதி என்பதாக சொல்லிக் கொண்டு வருவானா? இவங்க கேட்கிறாங்களே, பேசுறாங்களே, லாஜிக்கு அறிவு அறிவு அறிவை வச்சு யோசிச்சு பாருங்க, அறிவை கொண்டு நீங்க சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். குழப்பம் செய்ய வரக்கூடியவன் நான் உன்னை குழப்ப போறேன் நீ குழம்பாதுன்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய குழப்பத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவான் என்று. எப்படிப்பட்ட முரண்பாடுகளுக்கு இடையிலே ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் சிக்கி தடுமாறி விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அங்கே அறிவு கண்ணுக்கு திரையிடப்பட்டு விட்ட காரணத்தால் தங்களுடைய முரண்பாடுகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப அங்க தடுமாறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பல தத்துவம். அடுத்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ. அந்த ஷைத்தான்கள்ட்ட போய், மனித ஷைத்தான்கள்ட்ட போய் மக்கள் கத்துக்கிறாங்களே, அதை எதை கத்துக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஆணுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையில் எப்படி பிரிப்பார்களோ, எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை அவரிடமிருந்து மக்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு வருது. இங்கேயும் அல்லாஹ் மின்ஹுமான்னு சொல்றான். இவங்களுடைய கருத்துப்படி இந்த ஷைத்தான்கள் என்று இருந்திருக்கும் என்று சொன்னா இங்க மின்ஹும் என்று அல்லாஹ் கூறியிருப்பான். சொல்லல, மின்ஹுமான்னு சொல்றான். அதிலிருந்து விளங்குது இந்த ஷைத்தான் என்பவர்கள் வேற, ஹாரூத் மாரூத் என்பவர்கள் வேற. சரி, இப்ப இவங்க என்ன செய்றாங்க பாருங்க, குர்ஆன்ல பல இடங்களில் உறுதி, நிச்சயம், அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் இதெல்லாம் தேவை கிடையாது. ஒன்றை லேசா சொன்னாலே போதும், அது அழுத்தம் தான். மறுக்கும் பொழுதுதான் அங்கே அந்த அழுத்தத்தை நம்ம சொல்லணும். அதனால நிச்சயமாக, திட்டமாக, உறுதியாகிற வார்த்தைக்கெல்லாம் குர்ஆன்ல அர்த்தம் செய்ய வேண்டியது இல்லை என்று சொல்லி நூற்றுக்கணக்கான இன்ன அன்ன லாக்கின்ன போன்ற வாசகங்களை எல்லாம் தூக்குனாங்க பாருங்க. ஆனா இந்த இடத்துல என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஹஸ்ர், அந்த உறுதியை, அதாவது ஆணுக்கும் அவனது மனைவிக்கும் இடத்தில் பிரிக்கக்கூடியதைத்தான், பிரிக்கக்கூடியதையே அந்த இருவரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். அப்படி இல்ல வாசகம், ஆணுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையில் பிரிக்கக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள். இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம். அவங்க கற்றுக்கொண்டதில் ஒன்றை அல்லாஹ் குறிப்பிடுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? விளங்குச்சுங்களா? இவர் என்ன செய்யறாரு, சூனியம்ங்கிற ஒன்ன மறுக்கணும், அப்படி ஒன்று கிடையாது, அது ஒரு பித்தலாட்டம், சூனியங்கிற ஒரு உண்மையே கிடையாது அப்படின்னு மறுக்கணுங்கிறத ஒரு கொள்கையை அமைச்சிட்டாப்ல. சரி, அப்படி அமைச்சா இப்ப என்ன செய்யணும்? இப்ப இந்த இடத்துல வருது, சூனிய அந்த ஷைத்தான்களிடத்திலிருந்து சூனிய கலை கற்றுக்கொள்றாங்க, அந்த ஷைத்தான்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கறாங்கன்னு வருது. அப்ப அதுல ஒரு வகையைத்தான் அந்த ஹாரூத் மாரூத் கற்றுக் கொடுத்த சூனிய கலையினுடைய ஒரு வகையை அல்லாஹ் இங்க சொல்லிக் கொடுக்கிறான். சரிங்களா? இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, சூனியம் என்றாலே கணவன் மனைவிக்கு இடையில பிரிக்கிறது தான் என்று இவர் ஒரு நிலப்பாடை கொண்டு வந்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அர்த்தம் பண்றாரு, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினையை ஏற்படுத்துவதையே அவ்விருவரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டனர். இதனுடைய குறிப்புலையும் இவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த பில்லி சூனியம்ங்கிற நூல்லையும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சூனியத்தை கொண்டு ஒன்று செய்ய முடியும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சூனியத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அதுல எது மிகப்பெரியதா இருக்குமோ அதை அங்க சொல்லியிருப்பான். அப்ப அந்த அடிப்படையில கணவன் மனைவிக்கு இடையில எதை பிரிக்க முடியும், எப்படி பிரிக்க முடியுமோ அதுதான் சூனியத்தை கொண்டு செய்ய முடியும். அதுவும் எப்படி, கோல் மூட்டுறதை கொண்டு, சந்தேகங்களை ஏற்படுத்துறதை கொண்டு. இப்ப இந்த சந்தேகங்களை ஏற்படுத்துறதை கொண்டு கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு சூனியங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது? கோல் சொல்வது என்பது வேறு, பின்னால் பேசுவது என்பது வேறு. அதுக்கு யாரும் சூனியம் சொல்ல மாட்டாங்க. இதை கற்றுக்கொள்வதற்கு தனியா ஒருத்தங்கள்ட்ட போய் பாடம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப இந்த கருத்துப்படி வந்தா அப்ப கணவன் மனைவிக்கு இடையில கோல் மூட்டி பிரிவினையை உண்டு பண்றவங்க அவங்க சூனியத்தை செய்யறாங்க, அவங்க காஃபிர் ஆயிட்டாங்கன்னு சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம் வரும், கோல் பேசுறவங்களும் புறம் பேசுறவங்களும் அவர்கள் சூனியத்தினுடைய ஒரு வகையை செஞ்சுட்டாங்க. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹர், சூனியம் செய்யறது குஃப்ரு, கோல் மூட்டுறவங்க எல்லாம் காஃபிர்னு சொல்லணும். வருமா அப்படி?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூனியத்தையும் சூனிய கலையையும் அந்த சூனியம் செய்பவர்களையும் குஃப்ரிலே சேர்க்கிறான் என்று சொன்னால் அங்கே ஷைத்தான்களுடைய ஈடுபாடு இருக்கிறது, ஷைத்தான்களை அவர்கள் வணங்குகிறார்கள் என்ற காரணத்தால் தான் அல்லாஹ் அந்த சூனியத்தையும் சூனியத்தை சேர்ந்தவர்களையும் குஃப்ரிலே கொண்டு போய் சேர்க்கிறான். புறம் பேசும் காரணத்தால், கோல் சொல்லும் காரணத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை குஃப்ர் என்று சொல்லவில்லை. சரி, இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இங்கதான் ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். இப்ப இது ஒரு முரண்பாடை பார்த்துட்டீங்க. இந்த முரண்பாடு குர்ஆனை கூட இவர்கள் ஆழமாகவோ அல்லது குர்ஆனுடைய வசனங்கள் கூட இவர்களுக்கு நினைவிருப்பது கிடையாது என்பதற்கு மிக தெளிவான ஆதாரம். அல்லாஹ்வின் அடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய அச்சரம் கூட, குர்ஆனுடைய பல வசனங்களை கூட நினைவில் வைத்துக் கொள்வதற்கு நினைவாற்றல் இல்லாத மோசமானவர்கள் தான் இவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இவர்களுடைய புத்தியின்படி சூனியம் என்றால் அதனுடைய அதிகபட்ச திறமை என்னன்னு சொன்னா, நல்லா கேட்டுங்க, திரும்ப திரும்ப நான் இந்த 2 வாசகத்தை சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னு சொன்னா அடுத்து சொல்லக்கூடியதை நீங்க புரியணுங்கிறதுக்காக வேண்டி. திரும்ப வேஸ்டா ஏன் திரும்ப திரும்ப இந்த 2 வார்த்தையை சொல்றேன் நீங்க நினைக்காதீங்க. சூனியம் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையில பிரிப்பது, அது அவ்வளவு பெரிய விஷயம். அதனால தான் அல்லாஹ் இதை இங்க சொல்றான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுக்கு மேல சூனியத்துல ஒண்ணுமே கிடையாது வேற சொல்றாங்க. இவங்களுடைய இந்த புத்தகத்துல சூனியத்தை கொண்டு அதிகப்படியா செய்ய முடியும், இதைத்தான் செய்ய முடியும், 2 பேருக்கு இடையில பிரிவினையை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த அறிவாளிகள்கிட்ட கேளுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம் ஏற்படுத்தக்கூடிய வகையில தங்களுடைய கயிறுகளையும் கம்புகளையும் போட்டு பாம்புகளை போன்று நெளிய வைத்தார்கள் அல்லவா, அது என்னங்க அது? அப்ப சூனியத்தை கொண்டு கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையைத்தான் ஏற்படுத்த முடியும், அதுதான் சூனியத்தினுடைய எல்லை என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னா, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் பயந்தாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சூனியக்காரர்கள் தங்களுடைய கயிறுகளையும் தடிகளையும் போட்டு பாம்புகள் நெளிவதை போன்று காட்சியை மக்களுக்கு ஏற்படுத்தி காட்டினார்களே, அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வஜாஊ பிசிஹ்ரின் அதீம், மிகப்பெரிய ஒரு சூனியத்தை மக்களுக்கு செய்து காட்டினார்கள் என்று. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சூனியத்தினுடைய மிகப்பெரிய அளவை எதுதா? கணவன் மனைவிக்கு இடையில கோல் மூட்டி சண்டை சச்சரவை ஏற்படுத்துறதாங்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல சாஹிர்கள் சூனியக்காரர்கள் செய்த சூனியம் பெரிய சூனியங்கிறான். எப்படி முரண்பாடு பாருங்க. ஏன் குர்ஆனை புரியுறது கிடையாது, ஆயத்துகளை விளங்குறது கிடையாது, அதனுடைய வசனங்களுடைய விளக்கங்களை பார்ப்பது கிடையாது, குருட்டுத்தனமா தன்னுடைய சுய புத்திக்கு தகுந்த மாதிரி விளக்கம் கொடுத்து தடுமாறுறது. சரி, அதுக்கு மேல அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இப்ப முடிஞ்சா இது வரைக்கும் அடுத்தது பார்த்தோம். இப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, பொதுவான ஒரு சட்டத்தை அல்லாஹ் இங்க சொல்றான். எங்க வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். புரியுது? நான் படிச்சு காட்டுறது விளங்குதா? தெரியுதா? வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். இங்க எத்தனை வார்த்தை இருக்கு கவனிங்க. வமா ஹும் பிதாரீன, நடுவுல பாருங்க, இங்க பிஹி இறங்கிட்டீங்களா? இருக்கா இல்லையா? பிஹி, சரியா? வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். என்ன செஞ்சிடறாரு? இந்த பிஹிங்கிற வார்த்தை இவருடைய கொள்கைக்கு முரணா அமைது. பிஹிங்கிற வார்த்தை இவருடைய கொள்கைக்கு முரணாக அமைகிறது. இந்த பிஹிங்கிற வார்த்தைக்கு அவர் அர்த்தம் செஞ்சிட்டாரு, அவருடைய கொள்கை சுக்குநூறாக ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அதனால குர்ஆன்ல இருந்து அந்த வார்த்தையை தூக்கிடுங்க. எப்படிப்பட்ட தீய உள்ளமுடையவர் என்பதை இப்போது கூட இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இது இந்த சமுதாயத்துடைய கேவலமும் கைசேதம் தான். அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே சொல்லப்பட்ட ஒரு வாசகம், ஒரு வார்த்தை தன்னுடைய தான் அமைத்த ஒரு கொள்கைக்கு முரணாக அமைகிறது என்ற காரணத்தால் வேண்டுமென்றே அதனுடைய மொழியாக்கத்தை மறைத்து விடுகிறார், இருட்டடிப்பு செய்து விடுகிறார், குர்ஆனுடைய மொழியாக்கத்திலிருந்து தூக்கி விடுகிறார் என்று சொன்னால் இவர் ஏதோ உள்ளத்துக்குள்
முரண்பாடான கொள்கையை வைத்துக் கொண்டு அதை மக்களுக்கு திணிக்க பார்க்கிறார். கேட்கலாம், நீங்க என்னங்க செஞ்சார் அவரு? விமர்சனம் செய்றீங்களே, விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க என்ன செஞ்சிருக்கிறாரு. அல்லாஹுவின் விருப்பமின்றி யாருக்கும் எந்த தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது. அர்த்தம் எப்படி இருக்கு? அல்லாஹுவின் விருப்பமின்றி யாருக்கும் எந்த தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது. இது எல்லாருடைய கொள்கையிலானது. இதுல யாருக்கு எந்த மறுப்பும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு நன்மையோ தீமையோ செய்யறதா இருந்தா எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான். இதுல எந்த முஸ்லிமுக்கு இரண்டாவது அர்த்தமே கருத்தே கிடையாது. ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்ல வர்றது எதை? வமாஹும் பிதார்ரி, வமாஹும் அவர்கள் இல்லை, பிதார்ரி தீங்களிப்பவர்களாக. சரிங்களா? அவர் செஞ்சிருக்கிறது. இந்த பிகியை விட்டுட்டாரு. மின் அஹதின் யாருக்கும் இல்லா பீதின் இல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம ஏதோ ஒரு பொதுவா அல்லாஹ் ஒண்ணு சொல்ற மாதிரி. இங்க சூனியத்தை கற்றுக்கொள்றாங்க, படிக்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு யாருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம தீங்களிக்க முடியாது போங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி அல்லாஹ் அங்கே சொல்லுகிறான். வமாஹும் பிதாரீன பிஹி, அந்த சூனியத்தை கொண்டு யாரும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். அப்ப சூனியத்தை கொண்டு தீங்கு என்பது நடக்க முடியும். அப்படி நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான். சூனியம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அல்லாஹ் அங்கே சொல்லுகின்றான், நிரூபிக்கின்றான். புரியுதுங்களா? வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின், இந்த சூனியத்தை கொண்டு யாரும் எந்த தீங்கும் உங்களுக்கு மற்ற மக்களுக்கு செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். அப்ப சூனியம் என்ற ஒரு செயல் அல்லாஹ்வுடைய தக்தீர் என்ற நாட்டத்துடனே சேரும் பொழுது அங்கே தீமைகள் நிகழும். கையில கத்தி இருக்குது, இந்த கத்தி ஒருவரை குத்தும் போது அங்கே மௌத்து ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுகிறது? கத்தி மௌத்தை கொடுத்ததா, அல்லாஹ் மௌத்தை கொடுத்தாரா? அல்லாஹ் மௌத்தை கொடுத்தான். மௌத்தை படைப்பவன் அல்லாஹ். இந்த கத்தி ஒரு காரணம் இல்ல. மௌத்தை படைக்கிறது அல்லாஹ்தான். அதனால கத்தியால குத்துனா ஒண்ணும் ஆகாது என்று எந்த அறிவாளியும் சொல்ல மாட்டார்கள். ஒருவன் சொன்னா உன் கத்தியை வச்சு நீ எதுவும் செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சொல்லி சொல்றப்பா இல்லையா? உன்னுடைய இந்த ஒரு பாதிப்பை கொண்டு நீ எனக்கு எந்த இடையூறும் செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இருக்கு. அப்ப அங்க இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எத்தனை இடங்களில் சொல்கிறான், குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக். அல்லாஹ் படைத்த படைப்புகளில் தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். அங்க படைப்பினங்களால் தீங்கு ஏற்படுத்த முடியும் என்ற உண்மை அங்கே இருக்கிறது. அந்த தீங்கிலிருந்து நீங்கள் இடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். அங்க ஷைத்தானால் தீங்கு ஏற்படுத்த முடியும் என்று ஒரு உண்மையை சொல்லி அந்த தீங்கும் அல்லாஹ்வுடைய தக்தீர் என்ற நாட்டத்தால் தான் முடியும் என்னிடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். புரியுதுங்களா இல்லையா? இப்ப இந்த ஒரு வார்த்தை தான் அமைத்த கொள்கைக்கு முரணாக அமைகிறது என்ற காரணத்தினால இவர் என்ன செஞ்சிட்டாரு? குர்ஆன் விரல் தூக்குங்க. எவ்வளவு பெரிய தைரியம்! அரபி தெரியாதவரா? இவ்வளவு வாசனங்களுக்கு ஒவ்வொன்னையும் புள்ளி புள்ளியா ஆராய்ந்து எப்படி தன்னுடைய கொள்கைக்கு ஏற்ப மாத்தினாரோ அது போன்றுதான். நீங்க நினைக்கலாம் ஏதோ தெரியாம விட்டாருங்க, இது சொல்லி காட்டினா நீங்க அவர் எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு முதல் எடிஷன், இரண்டாவது எடிஷன், மூன்றாவது, நாலாவது, அஞ்சாவது, இப்ப அஞ்சாவது வந்த எடிஷன்லையும் பாருங்க இதே வார்த்தைக்கு கருத்தின்படிதான் அவங்க அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிகி என்பதை விட்டுத்தான் அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க. சரி, இப்ப அன்பிற்குரியவர்களே, இதிலிருந்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம், இவர் தன்னுடைய சுய சிந்தனைக்கு ஏற்ப, தன்னுடைய தான் ஏற்படுத்திய கொள்கைக்கு ஏற்ப குர்ஆனையும் மாற்றுவதற்கு துணிந்தவர். புரியுதுங்களா? இவங்களுடைய நிலைமை இன்னும் கொஞ்ச நாளையில நீங்க பார்க்கத்தான் போறீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கிற நம்முடைய சமுதாயத்தை இது போன்ற குதர்க்கம் புதிதாக உருவாக்குவதால் தக்தீரை மறுக்கக்கூடிய காலமும் இவர்களுக்கு வெகு தூரமாக இல்லை. இந்த மாதிரி சிந்திச்சு தக்தீரை மறுத்த ஒரு கூட்டம் உருவானார்கள். தக்தீரை மறுத்த ஒரு கூட்டம் உருவானார்கள். இவங்களும் ரொம்ப காலம் இல்ல, சீக்கிரமா தக்தீரை மறுக்கக்கூடியவர்களாக மாறத்தான் போறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப திரும்ப வாங்க பிரச்சனைக்கு. இப்ப எல்லா மார்க்க அறிஞர்களும், இதுல மார்க்க அறிஞர்கள் சொன்னா நீங்க உடனே நினைச்சுக்காதீங்க நம்ம காலத்துல வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு,
சஹாபாக்களை தான் முதல்ல குறிப்பிடுவார், அடுத்து தாபிஈன்களை தான் குறிப்பிடுவார். இந்த சஹாபாக்கள் தாபிஈன்களை பார்த்தீர்கள் என்று சொன்னார், எல்லா சஹாபாக்களுடைய தாபிஈன்களுடைய கருத்து இந்த மலக் வமா உன்சில அலல் மலக்கை பிபாபில ஹாரூத் வ மாரூத், எப்படி அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறானோ அப்படியே வைத்துத்தான் அர்த்தம் சொன்னார்கள். எப்படி ஷைத்தான்கள் சுலைமானின் ஆட்சி காலத்தில் ஓதியதை அவர்கள் பின்பற்றினார்கள். அதுக்கப்புறமா இது ஜும்லா முஅத்தரிதா, திரும்ப மேலும் இந்த வத்தபுங்கிறது வரும், மேலும் அந்த மக்கள் பின்பற்றினார்கள் பாபில் நகரத்தில் ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும். பாபில் நகரத்தில் ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் அவர்கள் பின்பற்றினார்கள். இப்போ உடனே குதர்க்கம், அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க நம்மளை பார்த்து கேட்கிறது. அப்ப மலக்குகளுக்கு அல்லாஹ் சூனியத்தை கற்றுக் கொடுத்தானா? மலக்குகள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்களா? மலக்குகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் தன்னுடைய கட்டளை அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்று, அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அது எப்படிங்க மலக்கு வந்து, அது எப்படி மலக்கு மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுப்பாரு? இப்ப வமா உன்சில அலல் மலக்கின், மலக்கின் மீது இறக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ் சூனியத்தை இறக்குனானா? அல்லாஹ் சூனியத்தை இறக்குனானா? இப்படி எல்லாம் பாமரர்களை கேட்டு மிரள வைக்கிறது. சரிங்க, இப்லீஸை யார் படைச்சது? யார் படைச்சது? இப்லீஸ. அது எப்படிங்க அவ்வளவு பெரிய காஃபிர் ஒருத்தனை, மக்களை எல்லாம் காஃபிராக்கக்கூடிய ஒருத்தனை அல்லாஹ் எப்படி படைப்பான்? கேள்வியாது. நீங்க இப்படி கேட்டீங்கன்னு சொன்னா சூனியத்தை அல்லாஹ் இறக்கல. இந்த ஒமா உன்சில அரபில அன்சல இருக்குல்ல, அன்சல என்பது படைத்தல் என்ற அர்த்தத்திலையும் வரும். அன்சல்னல் ஹதீத், இரும்பை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஹதீதுல இரும்பை நாம் படைத்தோம் என்று சொல்வதற்கு அன்சல என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். புரிஞ்சுங்களா? இப்ப நன்மையாயினும் சரி தீமையாயினும் சரி அதை படைப்பவன் யார்? அல்லாஹ் தான் படைக்கிறான். நன்மைக்கு ஒரு கடவுள், தீமைக்கு ஒரு கடவுள் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் அந்த கொள்கைக்கு வந்துருவாங்க. ஏன்னா அப்படித்தானே கேட்டார், அது எப்படிங்க சூனியத்தை அல்லாஹ் இறக்குவானா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே 2 செயல்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று அவன் நமக்கு விரும்புவது, இரண்டாவது அவனுடைய தக்தீர். நன்மையும் அவன் தான் படைப்பவன், தீமையும் அவன் தான் படைப்பவன். வல்லாஹு ஸலகக்கும் வமா தஅமலூன், உங்களையும் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் தான் படைக்கிறான். இதனாலதான் இந்த கதரியான ஒரு கூட்டம், அதே போல முஅத்தஸிலாக்கள், ஹாரிஜியாக்கள், இந்த மாதிரியான கூட்டங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தக்தீரை மறுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, அது ஏங்க தக்தீர்னு எப்படிங்க ஒண்ணு வரும்? ஒருத்தர் நன்மையை செஞ்சாரு, அவருக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான். தீமையை செஞ்சாரு, அல்லாஹ் தண்டிக்கிறான். எல்லாமே தக்தீரை கொண்டு என்று சொன்னா, அப்ப எதுக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுக்கிறது, தீமை செஞ்சவங்களுக்கு எப்படி தண்டிக்க முடியும்? எல்லாமே தக்தீரை கொண்டுதானே என்பதாக குதர்க்கம் பேசி தக்தீரையே மறுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இவர்களுடைய கொள்கைதான் போய் முடியும். நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ஒவ்வொன்றையும் படைத்தார். இப்ப உதாரணத்துக்கு குர்ஆன் எடுத்துக்க. குர்ஆன்ல ஜினாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஜினா, விபச்சாரத்தை பத்தி, திருடுறதை பத்தி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? கலகம் விளைவிப்பதை பற்றி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? புறம் பேசுறது, மற்ற கெட்ட குணங்களை பற்றி குர்ஆன்ல கண்டிக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஷிர்க பத்தி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அந்த பாவங்களை சொல்லி அதை செய்யாதீர்கள் என்று தானே சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்றான், சூனியத்தை அல்லாஹ் கூறி இது சூனியம், இதை நீங்கள் செய்யாதீர்கள், காஃபிராகி விடுவீர்கள் என்று. இதுல என்ன முரண்பாடு இருக்கிறது? இதுல என்ன முரண்பாடு இருக்கிறது? அது எப்படிங்க ஜினாங்கிற வார்த்தை குர்ஆன்ல வரும்? ஜினான்னு ஒண்ணு அல்லாஹ் சொல்லுவானா? ஜினா என்று ஒன்றை அல்லாஹ் சொல்லி அதை செய்யாதே என்று சொல்லுகிறான். விளங்குச்சுங்களா இல்லையாங்க? இப்போ ஒரு செயலுங்க, அந்த செயல் ஒரு பாவமாக இருந்து அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அந்த செயலை அல்லாஹ் தான் நடக்கணும். இப்ப ஜினா என்று சொன்னால் திருமணமாகாத ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே தவறான உறவு கொள்வது, இதானே? இப்ப இதை அல்லாஹ் விலக்கி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலக்கி இதை செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்கள்.
திருடுவது என்று சொன்னால் ஒருவருடைய பொருளை அவருடைய மறைவிலே அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொள்வது, இது திருடுதல். இதை செய்யாதீங்கன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல என்ன தவறு? இது செய்ய வேண்டியது, இதுதான் சரியாட்டு. மக்களை சோதிப்பதற்காக வேண்டி எல்லாம் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார். ஹத்தா யகூல இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன். அல்லாஹ் தஆலா அவருடைய அடியார்களை எப்படி வேண்டுமானாலும் சோதிக்கலாம். லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வ ஹும் யுஸ்அலூன். நான் செய்கிறத ஏன்னு கேட்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல, உங்களைத்தான் நான் கேட்பேன் ஏன் எதற்கு செய்தீர்கள் என்று. யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? தன்னை பற்றி அல்லாஹ் சொல்றான். இவர் அல்லாஹ் மேல கேள்வி கேட்கிறார். எப்படி அது அல்லாஹ் அப்படி செய்வானா என்பதாக. ஏன் அவனுக்கு முடியும், அவனது அடியார்களை எப்படி வேண்டுமானாலும் சோதிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதித்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ்வுடைய சோதனைக்கு ஒரு வரையறையை ஏற்படுத்துவதற்கு நீ அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அடைந்த இன்னொரு அல்லாஹ் கிடையாது. யார் ஒருத்தன் அல்லாஹ்விடத்திலே ஏன் என்று கேட்க முடியும் என்று ஒருவன் நம்புகிறான் என்று சொன்னால் அவன் இன்னொரு கடவுளை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புரியுதுங்களா? சரி, இப்ப என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது எப்படிங்க ஒரு சூனியங்கிறது ஒரு பெரிய தவறான செயலாயிட்டு மலக்கு எப்படி அவ்வளவு உயர்ந்தவர் அதை கத்துக் கொடுப்பாரு? அடுத்த கேள்வி. அல்லாஹ் அதை இறக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, அல்லாஹ் இறக்கலான்னு வச்சாலும் அது எப்படிங்க மலக்கு கத்துக் கொடுப்பாரு? மலக்கு பாவம் செய்வாரா? சூனியங்கிறது ஷிர்க்கு பாவமாச்சே. இந்த முட்டாள்கிட்ட திரும்ப நம்ம கேட்கிறோம், பாவம்னா என்ன, நன்மைனா என்னங்கறத முதல்ல புரிஞ்சுக்க. பாவம்னா என்ன, நன்மைனா என்னங்கறத முதல்ல புரிஞ்சுக்க. அல்லாஹ் எதை செய்ய சொல்றானோ அது நன்மை, அல்லாஹ் எதை செய்யாதுன்னு சொல்றானோ அது பாவம். நன்மை என்றால் அல்லாஹ்விற்கு வழிபடுவது, பாவம் என்றால் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறுபடுவது. மலக்குகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே எங்கே சொல்லுகின்றானோ, லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறாக நடக்க மாட்டார்கள். அதான வருது, அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறாக நடக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றா, இறங்குங்க நீங்க பூமிக்கு, மக்களுக்கு உங்களுக்கு சூனியம் தெரியுங்கிறத சொல்லுங்க, இந்த சூனிய கலையில நீங்க ஈடுபடாதீங்கன்னு சொல்லுங்க, சூனியத்தை கற்றுக்கொண்டவர்கள் காஃபிரா போயிடுவாங்கன்னு சொல்லுங்க, மீறி யாராவது உங்களை வற்புறுத்தினா அவங்களுக்கு கத்துக் கொடுங்க என்பதாக அல்லாஹ் சோதனையாக்கி இறக்குறான். அததானே அவங்க செஞ்சாங்க. அதுல என்ன பாவம் இருக்குது? உங்களுடைய பார்வையில் பாவமாக தெரிவதெல்லாம் அல்லாஹ்வுடைய விதியிலே பாவமாக ஆகாது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே அல்லாஹ்வுடைய கட்டளையிலே அது பாவமாக ஆகாது. இந்த முட்டாள் இந்த வசனத்தில் இப்படி ஆட்சேபனை செய்கிறான் என்று சொன்னால், இவன் அடுத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையில் நடந்த அந்த நிகழ்ச்சிகளில் இவன் ஆட்சேபனை செய்வது வெகு தூரம் இல்லை. என்ன நடந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட போனாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 3 செயல்களை செஞ்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதுல ஒண்ணு என்ன, விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவரை, சிறுவர் வாலிப பருவத்தை அடையிற அளவுக்குள்ள அந்த சிறுவரை குடிச்சு கழுத்தை திருவி கொண்டு போயிட்டாங்க. கத்தல் தானே, கொலை தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கேள்வி கேட்கிறான், அகதல்த நஃப்ஸன் ஸக்கியா, ஒரு தூய்மையான ஆத்மாவை கொன்று விட்டீரே, அவன் ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கும் பொழுது நீ ஒரு தூய்மையான உயிரை அநியாயமாக கொன்று விட்டீரே. இப்ப இந்த செயல் பார்க்கும்போது, யாரை பார்க்கும்போது, அவர்களை வச்சு பார்க்கும் பொழுது பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? சொல்லுங்க ஜி, பாவம். ஆனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வச்சு பார்க்கும்போது இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அவங்க கொல்லலைன்னா பாவத்தாளி ஆயிடுவாங்க. ஏன் அல்லாஹ் சொன்னா கொல்ல சொல்லி சொல்றாங்க, வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, இதில் எதையும் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் செய்யவில்லை, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய கருத்துப்படி எதெல்லாம் உங்க மைண்ட் செட்ல இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படித்தான் மார்க்கம் அமைய வேண்டும் என்று சொன்னா, நீங்க எப்படி இந்த வசனத்தில் முரண்பாடை காணுகிறீர்களோ, இனி குர்ஆனுடைய எல்லா வசனங்களிலும் முரண்பாடுகளை நீங்கள் கூறிக்கொண்டே போவீர்கள். எப்படி ஹதீசுகளை இவர்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு ஹதீசுகளை ஒதுக்க ஆரம்பித்தார்களோ, அது போன்றுதான் இனி வரும் காலங்களில் குர்ஆனுடைய வசனங்களை மறுக்க ஆரம்பிப்பார்கள். அப்ப இந்த இடத்துல நம்ம நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹாரூத் மாரூத் என்பது மலக்குகளை தான் குறிப்பிடுகிறான் என்று.
சரி, இப்ப உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா தப்சீர்ல எழுதி இருக்கக்கூடிய சில அறிவிப்புகளை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் எழுதி இருக்கிறாங்களே, நம்ம என்ன சொல்றோம்? தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறோம். சஹாபாக்கள், மூத்த தாபிஈன்கள், ஹதீஸ்களை தப்சீர்களையினுடைய மார்க்க மூத்த அறிஞர்கள் என்ன ஒரு ஆய்வு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களோ, குர்ஆன் ஹதீஸ், இந்த 2 மலக்குகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூனியத்தை கொடுத்து மக்களை சோதிப்பதற்காக இறக்கினான். அந்த மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதை மக்கள் அந்த மலக்குகளை வற்புறுத்தி அவர்கள் உபதேசம் செய்வதற்கு பிறகும் அவர்களிடத்திலிருந்து சூனிய கலையை கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டவர்கள் காபிர்களாக மாறினார்கள். அதை அவர்கள் பயன்படுத்திய போது, இது குர்ஆனுடைய தெளிவான வசனம். அதுபோன்று அந்த சூனியத்தை கொண்டு அல்லாஹ் நாடாமல் யாருக்கும் எந்த தீங்கும் கொடுக்க முடியாது என்ற வசனம். இது போன்ற இன்னும் பல வசனங்களில் இருந்து சூனியம் என்பது இருக்கிறது, அது அல்லாஹ் படைத்த ஒரு தீமை. எப்படி பல தீமைகளை அல்லாஹ் மனிதர்களை சோதிப்பதற்கு படைத்திருக்கிறாரோ அது போன்றுதான் அந்த தீமையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். நமக்கு அதில் உள்ள சோதனை என்ன? அதிலே நாம் ஈடுபடக்கூடாது, அதை நாம் கற்றுக்கொள்ளக் கூடாது, அதை செய்பவர்களிடத்திலே நாம் செல்லக்கூடாது. ஆகவேதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை சென்ற வாரத்திலே நாம் கூறினோம். யார் ஒருவன் சூனியம் இல்லை என்று சொல்லுகிறானோ, யார் ஒருவன் சூனியன் இல்லை என்று சொல்கிறானோ அவன் அல்லாஹுவை மறுப்பவன், குர்ஆனை மறுப்பவன், ஹதீஸை மறுப்பவன். சரி, இப்ப நாம் சூனியத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மலக்குகளுக்கு சூனியம் இறக்கப்பட்டது, அவர்கள் ஹாரூத் மாரூத் என்பவர்கள். இந்த ஒரு செய்தியை எப்படி எந்த அளவு அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ அந்த அளவு நாம் ஈமான் கொள்ளுகின்றோம். அதற்கு மேல் அல்லாஹ் அவர்களை எப்படி இறக்கினான், அவர்கள் ஏன் இறக்கப்பட்டார்கள், இந்த விஷயத்திற்குள் ஆதாரம் இல்லாமல் நாம் நுழைய மாட்டோம். சில வரலாற்று அறிவிப்புகள்ல சில சம்பவங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த சம்பவங்களை மூத்த மார்க்க அறிஞர்கள் ஆய்வின்படி இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கிடையாது, அதுபோன்று சஹாபாக்கள் இந்த சம்பவத்தை நமக்கு அறிவிக்கவில்லை, இது யூதர்களிடத்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்களின் அறிவிப்புகள், எனவே இதை நாம் நம்பக்கூடாது என்று தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டார்கள். என்னமோ இவர் இதை புதுசா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி இப்படியெல்லாம் கதை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். இவர் சொல்வதற்கு முன்னாடியே நம்முடைய அறிஞர்கள் அவரை கதை என்று ஒதுக்கிவிட்டார்கள். அவற்றுக்குள் நாம் சென்று இந்த சம்பவத்தை ஏற்கவில்லை. நாம் எந்த அளவுக்கு இதை நம்புறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றாரோ, எந்த அளவுக்கு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களோ அந்த அளவு நம்ம நம்புறோம். அதற்கு மேல அல்லாஹ்விடத்த வானவர்கள் பேசினாங்க, அப்ப அவர்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் பூமியில இறக்கினான். இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நம்ம நம்பல. சரிங்க, இந்த சம்பவங்களை மறுக்கும் பொழுது அதற்கு கூட ஒரு அறிவு வேண்டுங்க. மார்க்க ஆதாரங்களை பற்றி பேசும் பொழுது வார்த்தைகளிலே என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்துற, யாருக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை பொறுத்தவரை, இந்த மலக்குகளுடைய சம்பவத்தை பொறுத்த நான் ரொம்ப விவரமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய, இது வேணா நீங்க இந்த புக்ல படிச்சு பாருங்க. அதாவது மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களாம், ஆதமுடைய மக்களை நீ படைச்சியே அவங்க இப்படி பாவம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னானா, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த இச்சையை உங்களுக்கும் கொடுத்திருந்தா நீங்களும் அப்படித்தான் மாறு செய்வீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இவர் எப்படிப்பட்ட வாசகத்தை பயன்படுத்துறாருன்னு சொன்னா, முதல் தடவை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுது மலக்குகள் கேட்டாங்கல்ல, அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே ஆட்சேபனை செய்தார்கள் சொல்லி. என்ன வார்த்தை? மலக்குகள் யார்கிட்ட ஆட்சேபனை செஞ்சாங்களா? அல்லாஹ்விடத்திலே ஆட்சேபனை செய்தார்கள். முட்டாளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ பேசின, அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் சொல்லிட்டு இப்ப நீ என்ன வாசகத்தை பயன்படுத்துற? என்ன வாசகத்தை பயன்படுத்துற? மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே ஆட்சேபனை செய்தார்கள் சொல்லிட்டு. ஆட்சேபனை செய்வதும் ஒன்று, கட்டளைக்கு மாறு செய்வதும் ஒன்று. அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசுகின்றார். காலு என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறதே தவிர இஅ்தரது ஆட்சேபனை என்ற வார்த்தை அங்கே குர்ஆனிலே பயன்படுத்தப்படவில்லை. எனவே மலக்குகள் ஆட்சேபனை செய்தார்கள் என்று சொல்லுவது இறை நிராகரிப்புக்கு நிகரான குற்றம். எந்த மலக்குகளை பற்றி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்கிறானோ அதை நீங்களே எடுத்து போட்டுக்கிறீங்களோ,
நீங்க என்ன செய்றீங்க அந்த மலக்குகள் மேல ஆட்சேபனை செய்தார்கள் அல்லாஹ்விடத்துல சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, அதாவது அந்த ஆட்சேபனையை ஏன் செஞ்சாங்க தெரியுமா? அவர் விளக்கம் எப்படி ஆட்சேபனைய ஏன் அல்லாஹ் தஆலாவிடத்துல மலக்குகள் செய்தார்கள் சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சப்ப அப்ப மலக்குகளோட ஷைத்தான் இருந்தானா, அந்த ஷைத்தான் தூண்டி விட்டு அல்லாஹ்விடத்துல மலக்குகள் ஆட்சேபனை செய்தார்களா? இது ஒரு மூமினுடைய கொள்கையானது. குர்ஆனையும் ஹதீஸையும் பேசக்கூடியவருடைய கொள்கையானது. ரப்புல் ஆலமீனுடைய தௌஹீதை ஏற்றுக்கொள்பவரின் பேச்சா இது? ஷைத்தான் மலக்குகளோட இருந்தா அதனால மலக்குகள் தூண்டப்பட்டு ஷைத்தானால் தூண்டப்பட்டு அல்லாஹ்விடத்தில் ஆட்சேபனை செய்தார்கள். இதை விட கேவலமான ஒரு வார்த்தை இருக்குமா மலக்குகள் மேல? இதை விட மோசமான ஒரு குற்றச்சாட்டு இருக்குமா மலக்குகள் மேல? அதுக்கப்புறம் பாருங்க, அதாவது ஷைத்தான் அவர்களை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு முதல் ஆட்சேபனைக்காக ஏற்கனவே சூடுபட்டிருந்த மலக்குகள் எப்படி மறுபடியும் ஆட்சேபனை செய்வார்கள்? எப்படி சூடு போறதுன்னு வார்த்தை பத்தீங்களா? இப்ப ஒருத்தரை சொல்லும் பொழுது ரொம்ப கேவலம், ரொம்ப தரங்கட்டவரா இருந்தா, ஏண்டா ஒரு தடவை பட்ட சூடு உனக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லுவோம். கண்ணியமானங்களை சொல்லும் பொழுது நீங்க ஒரு தடவை தான் நீங்க அனுபவிச்சு பாத்துட்டீங்க இல்லங்க, அதுக்கப்புறம் ஏங்க இப்படி செய்றீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? உங்களுக்கு ஒரு தடவை நீங்க தான், உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குதா இல்லையா, எப்படி நீங்க இப்படி செஞ்சீங்க வார்த்தை இருக்கா இல்லையாங்க? ரொம்ப மோசமான ஒரு புத்தி கெட்டவன சொல்லும் பொழுதுதான் ஏண்டா முதல்ல பட்ட சூடு உனக்கு பத்தாதுன்னு சொல்லுவோம். இவர் எந்த வாசகத்தை பயன்படுத்துறாரு? ஷைத்தான் அவர்களை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு முதல் ஆட்சேபனைக்காக ஏற்கனவே சூடுபட்டிருந்த மலக்குகள் எப்படி மறுபடியும் ஆட்சேபனை செய்திருப்பார்கள்? அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரி கோர ஒரு சிந்தனைகளை வைத்துக் கொண்டுதான் இவர் குர்ஆனையும் ஹதீஸையும் அணுகுகிறார். அதன் காரணமாகத்தான் பல முரண்பாடுகளுக்கு இவர் ஆளாகிறார். இதுவரைக்கும் இந்த ஆயத்துல செஞ்ச முரண்பாடுகளை நாம் பார்த்தோம். இவர் எப்படியெல்லாம் இந்த ஆயத்துகள்ல முரண்படுகிறார் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக சூனியம் என்ற ஒரு உண்மையை இவர் எப்படி மறுக்கிறார், இதை குறித்து வந்திருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸுகளை இவர் எப்படி மறுக்கிறார் என்ற இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த அமர்விலே பார்ப்போம். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்தஅஃபி அன்னி வ அன்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஅத்து மல் காரிஅஹ் وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك